தேனி மாவட்டம் ஆங்கூர் பாளையத்தில் அதிமுக, நாம் தமிழர், தாவேகா உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் குழந்தைராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆபிரகாம் மற்றும் முன்னாள் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்துராமன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக 5 தொகுதிகளில் 3 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான இஷிதா ரெட்டி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதாகவும், மாவட்டத்தின் எல்லை பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான அழகு மீனா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்கும் என்றும், பதற்றமான வாக்குச்சாவடிகள் என அடையாளம் காணப்பட்ட 137 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். இதுல நம்மளுடைய மாவட்டத்துல 1914 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருந்தாலும் அப்பர் கோதையார்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் யூனிட்ல வந்து ஒரு 6 பேர் வாக்காளர்களா இருக்காங்க. அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹார்ட் டு ரீச் ஏரியால இருக்கிறது. அதுக்கு நம்மளுடைய போலிங் ஆபீசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிட்டு திருநெல்வேலி மூலமா போய் அந்த மாஞ்சோலை எஸ்டேட் மூலமா அவங்க வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த வாக்குகளை வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஹார்ட் டு ரீச் ஏரியா நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாம 137 போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பதட்டமான வாக்குச்சாவடிகளாக பின்னாடி இருந்த, அதாவது பின்காலங்கள்ல நடந்த விஷயங்கள்ல இருந்து தெரிய வருது. ஸோ அந்த இதுகளுக்கும் வந்து மைக்ரோ அப்சர்வர்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி ஃபோர்ஸ், இந்த மாதிரி இவங்களை வந்து கொடுத்து அந்த இடத்துலயே ப்ரொடெக்டிவா நம்ம வந்து எலெக்ஷன்ஸை நடத்துவோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் திருவாரூர் மாவட்டம் கானூர் சோதனை சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இருசக்கர வாகனங்கள், கார்கள், சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போலீசார் வாகனங்களில் தேர்தலுக்காக பணம், பரிசு பொருட்கள் அல்லது சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படும் பொருட்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறை பணிகளை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சரவணன், பறக்கும் படைக்குழு, நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் வீடியோ கண்காணிப்பு குழு வாகனங்களை அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி பகுதிகள், நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு பைபாஸ் சாலை, உசிலம்பட்டி ரோடு, சின்னுப்பட்டி பகுதிகளில் பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு ஆய்வுக்குழுவினர் சோதனை பணியில் ஈடுபட்டனர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் பறக்கும் படைக்குழு வாகனங்களை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிலையான கண்காணிப்பு குழு, வீடியோ கண்காணிப்பு குழு என பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 7 சட்டமன்ற தொகுதிகளில் வாகனங்களை கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பறக்கும் படையினரின் வாகன சோதனை குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து செல்லும் பொதுமக்கள் உரிய ரசீது வைத்திருக்க வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரதாப் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் 4ஆம் வகுப்பு மாணவர் கவின் மணலில் மகாகவி பாரதியாரின் உருவத்தை வரைந்துள்ளார். இதனையடுத்து ஓவிய ஆசிரியரின் வழிகாட்டுதலின் பேரில் இதில் ஈடுபட்ட மாணவன் கவினுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேர்தல் விதிமீறலை தடுக்கவும், வாகன சோதனை நடத்தி அதன் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபடவும் பறக்கும் படையினர் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை குறித்தும் பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதற்கான எண்கள் குறித்தும் அறிவித்தார். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் சி விஜில்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனோட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு.
அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் லைவ் ரெக்கார்டிங்கே போட்டு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சிவிலையும் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 100 மினிட்ஸுக்குள்ளே வந்து எஃப்எஸ்டிஓ எஸ்எஸ்டிஓ மூலமாக நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி பொதுமக்களுக்குள்ள ஒரு வேண்டுகோள், 50,000க்கு மேலே பணமும் 10,000க்கு மேலே உள்ள பொருட்களும் வந்து எலெக்ஷன் கமிஷனோட அறிவுரைகள் படி வந்து டாக்குமெண்டேஷன் இல்லாமல் இருந்தால் அது வந்து சீஸ் செய்யப்படும். அதனால அந்த இது வந்து எல்லாமே ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸோட பில்ஸோட வந்து கேரி பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சப்போஸ் சீஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளைக்கு ஒரு அப்பீல் கமிட்டி இருக்குது. சப்போஸ் வந்து ஏதோ வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலையில் வந்து ஜெனுவனான பணம் இல்லை ஜெனுவனான பொருள் ஏதாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டே வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலாகவே வந்து இந்த கேஷும் பொருட்களும் கேரி பண்ணும்போது வந்து அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்குமாறு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் குன்னம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் 2 வெவ்வேறு இடங்களில் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதாக 3.10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு பெரம்பலூர் வருவாய் கோட்டாட்சியர் அனிதாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்தது. இந்நிலையில் ஒரு தொகுதியில் 3 நிலையான கண்காணிப்பு குழு, 3 பறக்கும் படை மற்றும் ஒரு கேமரா கண்காணிப்பு குழு என மொத்தம் 7 குழுக்கள் தொகுதி முழுவதும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.